எதுக்கு அவளை போட்டு அடிச்ச? அது கூட பரவாயில்ல. எதுக்கு நீ அவளை ரூம்ல தனியா விட்டு கதவை லாக் பண்ணிருக்க? ஆதிக்கிட்ட போன் தானடி பேசினா. அவ குழந்தை பாரதி. உன் மனசுல இருக்க வலி எதுவும் அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் ஆதி அவளோட அப்பா. அது மட்டும் இல்லாம வேற எதை பத்தியோ புரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு இல்ல. இங்க பாரு பாரதி, நீ அவளை அடிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. ஆனா உன் கோவத்தை குழந்தை மேல எதுக்கடி காட்டுற? நீதான் அவளுக்கு ஆதி அப்பான்னு காட்டியிருக்க. தமிழ் அதை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப திடீர்னு இல்லன்னு சொல்ற. பெரியவங்களுக்கு தான் பாரதி இதெல்லாம் ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் கிடையாது. அவங்களுக்கு அன்பு மட்டும் தான் தெரியும். ப்ளீஸ் லதா, மறுபடியும் இதை பத்தி என்கிட்ட பேசாத. நான் என்ன மனநிலைமையில இருக்கேன்னு உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாழ்க்கையில நம்பிக்கை துரோகத்தை கடந்து வர்றப்பதான் அதோட வலி புரியும். இப்பெல்லாம் யாரு பார்த்தாலும் பயமா இருக்கு. எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. நாங்க எந்த இடத்துல பகடக்காயா ஆனோன்னு எனக்கு புரியவே இல்லை. உயிருக்கு மேல நம்பினவங்கெல்லாம் பொய்யா தெரியறப்போ என்ன வேற எப்படி நடந்துக்க சொல்ற? தமிழுக்கு இப்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் அவளுக்கு நல்லதுதான் பண்றேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களோட காலம் பூரா வாழ்றதை விட கொஞ்ச நாள் அவ கஷ்டப்பட்டாலும் அதுதான் அவளுக்கு நல்லது. நாங்க என்ன தப்பு பண்ணலதா? எங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு தண்டனை? வாழ்க்கையில இப்படி ஒரு ஏமாற்றத்தை நான் சந்திக்கணும்னு விதி முடிவு பண்ணிருக்கு. அதான் இந்த துரோகத்தை தாங்க முடியாம நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். பாரதி, நீ இதெல்லாம் சொல்லிதான் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லடி. நிறைய விஷயங்கள் நீ சொல்லாமலே எனக்கு புரியும். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, நீ ஏன் குழந்தைய கஷ்டப்படுத்துறன்றது மட்டும்தான். மத்தவங்க மேல உள்ள கோவத்தை அவ மேல காட்டுறது எந்த விதத்துல நியாயம் பாரதி? புரியாம பேசாதே. எனக்கு மட்டும் என்ன அவளை அடிக்கணும்னு ஆசையா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேற வழி தெரியல. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, அத அவ புரிஞ்சுப்பா. அதவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாரதி, என்னால கேட்காம இருக்க முடியல. இதுக்கப்புறம் நீ என்னடி பண்ண போற? நான் மொத்தமா இந்த இடத்துல இருந்து போக போறலதான். எனக்கு இங்க இருக்கிற யாரையும் பார்க்கவோ பேசவோ பிடிக்கல. நாங்க யாருன்னே தெரியாத ஒரு உலகம். அங்க போய் எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒரே ஒருத்தரை மட்டும் போய் பார்க்கணும். நடந்த உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லாம போயிட்டேன்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு வாழ்க்கை பூரா கூட வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவை சொல்லிட்டு போயிடுவேன். அப்பா அம்மா நம்ம மேல பாசம் காட்டுறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு அப்புறமா நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன் என் மாமனார் மட்டும்தான். நான் போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ தமிழை பத்திரமா பாத்துக்கோ. அவ என்ன சொன்னாலும் கதவை மட்டும் திறக்காத. பாரதி, நீ என்னென்னமோ பேசுறடி. எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. ஆனாலும் உன் பக்கம் இருக்க நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. மொத்தமா இங்க இருந்து போறதெல்லாம் சரியா வருமான்னு எனக்கு தெரியல பாரதி. நீயும் குழந்தைய தனியா போய் என்ன பண்ண போறீங்க? அத பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நாம என்ன பிறக்கும் போதே இவங்கெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியா பிறந்தோம்? தனியா தானே பிறந்தோம். இப்ப நாங்க தனியாவே வாழணும் தான் விதி. அதை ஏத்துக்கிட்டு வாழ்ற வழிய பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். வாழ்க்கையில ரொம்ப நம்பிக்கை கொடுத்தவங்களே நமக்கு துரோகம் பண்றப்போ அந்த வலி ரொம்ப அதிகம். இப்ப கூட தமிழுங்கிற பெரிய பொறுப்பு என் கண்ணு முன்னாடி இருக்கு. நான் வாழ்றதுக்கு கடவுள் அவ மூலமா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நான் யோசிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல. சரி பாரதி, நீ போயிட்டு வா. தமிழை நான் பாத்துக்கிறேன். லதா, அவ ரொம்ப அழுதானா சமாதானப்படுத்து. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா ப்ளீஸ் டே, நான் வர வரைக்கும் அவ உள்ளே இருக்கட்டும். என்னானாலும் நீ கதவை மட்டும் திறந்துடாத. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? என்னடி? ப்ளீஸ் டே, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.
வாங்க வாங்க. வணக்கம். யார் பேருக்கு அர்ச்சனை? ஆதி தம்பி, ஆதி நாம் தேவஸ்ய, பாரதி, பாரதி நாம் தேவஸ்ய, தமிழ் தமிழ் நாம் தேவஸ்ய. சாமி பேருக்கு செஞ்சிருங்க. நாம் சகலாயுள் ஆரோக்கிய சகல சௌபாகியம் பிராப்திரஸ்து. தெய்வமே, என் மருமகளையும் பேத்தியவும் எங்க இருந்தாலும் என் கண்ணில் காட்டிடு. அவங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் பாரதி ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்ப சம்மதிச்சேன். அந்த புள்ள ஆதி மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. உசுருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துல ஆதியோட அம்மா தான் புள்ள உசுரை காப்பாத்துறதுக்காக எடுத்த முடிவு. அது இன்னைக்கு நம்பிக்கை துரோகமா எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆதி வந்து என் முன்னாடி நின்று என் அப்பான்னு கூப்பிட்டதும் எனக்கு என் பையன் வாசுவே கூப்பிட்டது போலதான் இருந்தது. இது எல்லாமே உன்னுடைய விளையாட்டு தான் எனக்கு தெரியும். என் பையன் உயிரோடு இருந்த வரைக்கும் அவனோட நான் பேசுறதே கிடையாது. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாத அவனோட அருமை அவன் இல்லாதப்ப தான் எனக்கு தெரியுது. இப்பதான் நம்ம வாழ்க்கையில யாரையும் வெறுத்துடக்கூடாதுன்னு உண்மை எனக்கு உரைச்சிருக்கு. பாரதிக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை நிரந்தரமா இருக்கணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம் முருகா. இந்தாங்க ஆரத்தி எடுத்துக்கங்க. நீங்க வேண்டின்ற காரியம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். மாமா, பாரதி, அம்மாடி பாரதி, எங்கம்மா போயிட்ட? உன்னையும் தமிழையும் காணுன்னு ஆதி தம்பி துடிச்சு போயிட்டாரு. உன்னையும் பாப்பாவையும் பார்க்கணுன்னு தவிச்சுக்கிட்டே இருந்தோம்மா. ஏம்மா, எங்கடா அம்மா போன? நான் இங்கேதான் மாமா இருக்கேன். இனிமே தான் போக போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன். அம்மா, என்னம்மா ஏதேதோ பேசுற? மாமா, உங்ககிட்ட நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போயிருக்கணும். அப்படி பண்ணாதது என்னோட தப்பு தான். அதுக்காக தான் மாமா நான் இப்ப வந்திருக்கேன். மாமா, நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது நான் சொல்லாம போனேன்னா காலத்துக்கும் அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். ஆனா இப்ப கூட இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா சொல்லிதான் ஆகணும். அம்மாடி, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியுமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏமா, ஆதிக்குள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயம் நம்ம வாசுவோட தானே சொல்ல போற? மாமா, இது தெரிஞ்சு உங்களால எப்படி மாமா இப்படி அமைதியா இருக்க முடியுது? ஆனா ப்ளீஸ் டே, நான் வர வரைக்கும் அவ உள்ளே இருக்கட்டும். என்னானாலும் நீ கதவை மட்டும் திறந்துடாத. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? பாரதி போறப்போ அவ்வளவு தூரம் தமிழ் என்ன சொன்னாலும் கதவை திறக்க கூடாதுன்னு சொன்னா. அவளுக்கு தான் அறிவில்ல. குழந்தைக்கு பசிச்சா என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. தமிழ், தமிழ், என்ன வேணும்? லதா ஆண்டி, ப்ளீஸ் கதவை திறங்களா. ஐயோ,
இந்தாம்மா. மாமா, எப்படி மாமா இவ்ளோ பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால அமைதியா இருக்க முடியுது? இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்னு பயந்துகிட்டே வந்தேன். ஆனா நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க நடந்துக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு மாமா. அவங்க நமக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம். அது எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியும்? மடி, முதல்ல பிரசாதத்தை சாப்பிடுமா. மாமா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? நீங்க என்னடானா அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மடி பாரதி, நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணு முன்னாடியே சில தப்புகள்லாம் நடக்கும். அது ஏன் நடக்குதுன்னு நமக்கு தோணும். அதே போலயே நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுறப்ப அவங்களுக்கு புத்தி சொல்லி திருத்தணும்னு தோணும். சில சமயம் நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு தோன்றப்ப நம்மளை சரி பண்ணிக்கணும்னு தோணும். ஆனால் நம்ம தப்புன்னு சொல்கிற இந்த விஷயத்தில் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் குற்றவாளின்னு என் மனசுக்கு தோணுதுமா. இது முழுக்க முழுக்க விதியோட விளையாட்டுன்னு எனக்கு தோணுதுமா. என்ன மாமா சொல்றீங்க? அவங்க யார் மேலேயும் உங்களுக்கு கோவமே வரலையா? எம்மாடி, இதுக்கு எதுக்குமா கோவப்படணும்? மாமா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். நாங்க என்ன மாமா தப்பு பண்ணோம்? எல்லாரும் மாதிரியும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். அது தப்பா? எம்மாடி பாரதி, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு பெரிய வரமா. மாமா, என்ன மாமா சொல்றீங்க நீங்க? எம்மாடி பாரதி, ஆதி தம்பி ஆட்டம் உனக்கு வாழ்க்கை துணை ஒன்று கிடைச்சது உண்மையிலே நீ வாங்கிட்டு வந்த வரமா. எம்மாடி, இந்த விஷயத்துல ஆதி தம்பி எந்த தப்பும் பண்ணலம்மா. அவருக்கு நடந்த எந்த விஷயமும் தெரியாதுமா. அந்த சமயத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் உசுருக்கு போராடிக்கிட்டு கிடந்தாரு. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வாசுவோட இதயத்தை ஆதி குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரம் பேசி பணம் கொடுத்து இதயத்தை வாங்கி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மடி, இந்த விஷயம் எல்லாமே சமீபத்தில் தான் ஆதி தம்பிக்கே தெரிய வந்திருக்குமா. உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சியும் பண்ணியிருக்காரு. ஆனால் குற்ற உணர்ச்சியில் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதுதாம்மா அவர் செஞ்ச ஒரே தப்பு. மடி, எத்தனையோ சந்தர்ப்பத்தில் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காரு. பாவம், அவரால் முடியல. எம்மாடி, அதுக்கு காரணம் உங்ககிட்ட மறைக்கணுங்கிறது இல்லைம்மா, அவருக்கு உன் மேலே இருந்த அன்பு. எங்கே இந்த விஷயம் தெரிஞ்சா நீ தப்பாக எடுத்துப்பியோங்கிற பயத்துலையும் அவர் உங்ககிட்ட உண்மையை சொல்லலை. நீங்க சொல்றத பார்த்தா இந்த விஷயத்த நான் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கணும், அப்படிதானே மாமா? மா, அப்படி சொல்லலடாம்மா. ஒரு நிமிஷம் ஆதி தம்பி இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். எம்மாடி, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அவசரப்பட்டு நீ எந்த முடிவையும் எடுத்துடாத. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எம்மாடி, மாமா இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ உன் முடிவில் பிடிவாதமாக இருந்தா அதுக்கப்புறம் எல்லாமே தப்பாக போயிடுமா. எம்மாடி, நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை தொலைச்சிடுவோமா, அப்புறம் ஒரு நாள் அதை நம்ம தேடி அலைவோம். அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துடவே கூடாதுமா. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நான் இனிமே அவரோட முகத்தை பார்க்கவோ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யார் முகத்தையும் பார்க்கவோ விரும்பல. அதே மாதிரி உங்க யாருக்கும் நான் பாரமாவும் இருக்க மாட்டேன். எம்மாடி, நீ எனக்கு பாரமே இல்லைம்மா. தமிழும் நானும் ரொம்ப தூரம் எங்கேயாவது போயிடுறோம் மாமா. என்னால இந்த துரோகத்தை சகிச்சுக்கிட்டு கொடுமையான வாழ்க்கையை வாழ முடியாது. எம்மாடி பாரதி, நானே நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் ஆதி தம்பியை என் மூத்த புள்ளையாவே ஏற்றுக்கிட்டம்மா. இல்ல மாமா, உங்க அளவுக்குலாம் எனக்கு பெருந்தன்மை இல்லை. என்னோட நிலைமைய என்னால சொல்லி புரிய வைக்க கூட முடியல மாமா. என் வலி யாருக்கும் புரிய போறதும் இல்லை. இனிமேலாவது இந்த வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக வாழாம எனக்காக வாழணும்னு தோணுது. தப்பு பண்ணவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டு
நான் அவங்களோட வாழணும்னு முடிவெடுத்தா என்னை விட முட்டாள் வேற யாரும் இல்ல மாமா. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல மாமா. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் எல்லாரையும் விட்டு போக தான் போறேன். மடி பாரதி, சில சமயம் எமோஷனில் நம்ம எடுக்கிற முடிவு வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்காமலே போயிடுவோம். நீ எங்கே போவ, என்ன பண்ணுவ, உனக்கு யாரடாமா தெரியும்? மடி, தமிழ் பாப்பாவை எங்கள்கிட்ட மொத்தம் பிரித்து கூட்டு போயிடலான்னு பார்க்குறியா? இது நீ எனக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக உனக்கு தோணலையா பாரதி? மடி, இது உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, இது தமிழ் பாப்பாவோட வாழ்க்கையும் இருக்கு. மாமா, நீங்க இப்ப ஆதிக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னால அந்த இடத்துல இருக்க முடியாது. யாரையும் சாராம நான் என் வாழ்க்கையை வாழணும்னு பார்க்கிறேன். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் மாமா. ஆனா ஒரு விஷயம், எங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் வருவேன். நான் வரேன் மாமா. மடி பாரதி, அம்மாடி சொன்னா கேளு. இம்மாடி, சொல்லுங்கப்பா. தம்பி, நான் பாரதியை பார்த்தேன்ப்பா. பாரதி என்னை கோயிலில் வந்து பார்த்துட்டு போணுச்சு. என்னப்பா சொல்றீங்க? பாரதி உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆமாப்பா. அப்பா, நான் உடனே கிளம்பி அங்க வரேன்ப்பா. அதுக்கு அவசியமே இல்லை தம்பி. பாரதி இங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? எங்க போறதா சொன்னாங்க? ஒன்றும் சொல்லப்பா. அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே புதுசாக இருக்குப்பா. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கேட்காம கிளம்பி போயிட்டா. நான் இதை சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்ப்பா. வச்சிருந்தேன் தம்பி. ஆதி, என்னப்பாச்சு? போன்ல யாரு? ஏன் அது இவ்வளவு டென்ஷனா இருக்க? மா, பாரதியோட மாமா தான் பேசினார். பாரதி வந்து அவரை மீட் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்களாம்மா. நான் இப்பவே போனா பாரதியை பார்த்துடலாம். நான் கிளம்பி போறேம்மா. என்ன சொல்ற ஆதி? அவர் சொன்னா பாரதி அவர் பேச்ச மீற மாட்டாளே. அவர் சொல்லி அவ கேட்கலையா? ஆமாம்மா, பாரதியை சொல்லி தப்பு இல்லை. நாம அவங்கள அவ்வளோ காயப்படுத்தியிருக்கோம். அவங்க இதை நம்பிக்கை துரோகமா பாக்குறாங்கம்மா. அந்த துரோகம் ரொம்ப பெருசு. பாரதியோட காயமும் பெருசுமா. இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் சமாதானம் பேசவே முடியாது. ஏன்னா வார்த்தைகளால அவங்களோட வலிய நம்மளால சரி பண்ண முடியாது. பாரதி அங்கிருந்து போகிறதுக்குள்ள நான் ஒரு தடவை அவங்கள போய் பார்க்கணுமா. அவங்க கிட்ட நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் கிளம்புறேம்மா. நம்மால் தான் ஃபோன் பண்ணுறோம். ஸ்பீக்கர்ல போடுங்கப்பா. சொல்லியா, என்னாச்சு? ஐயா, இப்பதான் அந்த பாரதி ரத்னத்தோட பேசிட்டு போறத பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதையே ஃபாலோ பண்ணு, சரியா? சரிங்கய்யா. வச்சிரு. பாரதி கண்ட புதுமை பெண் பாரதி இப்ப புதுமை பெண்ணாவே மாறி புறப்பட்டு போயிட்டா போல இருக்கே. சும்மா இல்ல, புயல் வேகத்துல போயிட்டு இருக்கா. இந்த புயல் யார் தடுத்தாலும் நிக்க போறதில்ல. நல்ல இன்ஃபர்மேஷன்ல, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஆமா, இப்ப வரைக்கும் நீங்க போட்ட பிளான் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இதை அப்படியே விட்டுற முடியாது. என்னோட பங்குக்கு நான் இதை செய்யணும்ல.
நீ ஒன்னும் பண்ண வேணாம். பொண்ண வரைக்கும் போதும். கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. என்ன ஸ்வேதா படக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இப்ப நான் எடுக்க போற ரூட்டே வேற. போய் அந்த ஆதியை அடிக்க ட்ரை பண்றது, திரும்ப போய் அடி வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் இனிமே வேலைக்கே ஆகாது. யாரை வச்சு எங்க அடிச்சா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி அடிச்சு காட்டுறேன். நான் வீசுற கல்லு கரெக்டா விழ வேண்டிய இடத்துல கரெக்டா விழும். உன் பேச்செல்லாம் நல்லதாயா இருக்கு. நீ இனிமேலாவது என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு பண்ணியா? மாமா நான் சொல்ல போறது இல்லை மாமா. அது பண்றப்ப உங்களுக்கே தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கோங்க இந்த துரை யாருங்க. பட்டா பாய் டார்லிங். என்ன ஸ்வேதா இது? இவன் டயலாக்க மாத்த மாட்டான் போல இருக்க. இப்ப என்ன பிரச்சனையில இழுத்து விட போறான்னு தெரியல. விடுங்கப்பா, எதையாவது பண்ணட்டும். இந்த நிமிஷம் நாம சந்தோஷமா இருக்கணும். இனி அந்த பாரதி ஆதி பக்கத்திலேயே வரமாட்டா. இந்த மொமெண்ட் செலிப்ரேட் பண்றதை விட்டுட்டு அந்த துரை என்ன பிளான் பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் சரிதான்.